அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற ஜனவரி மாத பலன். தொடர்ச்சியாக அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பேச்சுமே நம்முடைய சேனல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்ச பிறகு நம்முடைய ஆன்மீக சிந்தனையாளர்கள் அனைவருமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய நம்முடைய ஜோதிடத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அம்மன் அருள் டிவியில. அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பேச்சுக்குமே ஃபுல் சப்போர்ட், நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவிக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் ஸ்தலத்துலதான் என்னுடைய வீடியோ கொடுப்பேன். நம்முடைய இறை சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக இறைவன் மூலமாக நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய முழுமையான ஆசை. நம்முடைய பொது பலனே உங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகம், ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குன்னு பார்த்துக்கிட்டு இதை கம்பேர் பண்ணி பலன் எடுங்க, துல்லியமா வரும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்க. அப்ப விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட். நம்முடைய பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது மேல பில்டிங் கட்டலாம் விதி ஜாதகத்தை பத்தி தான் சொல்ல முடியும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன், ஒரு பொதுவான பலனை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ண எல்லா வீடியோ கொடுப்பேன். இப்ப இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்ன எடுத்தனே பாருங்க. இந்த தை மாசம் கரெக்டாக பாருங்க, தை மாசத்துலாம் வரும். பொதுவாக ஜனவரி மாசத்துல 3 வளர்பிறை முகூர்த்தம் வருது. ஜனவரி மாசத்துல ஜனவரி மாசம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை முகூர்த்தம். சூப்பரான ஒரு முகூர்த்தம், சுப காரியத்துக்கு ரொம்ப உகந்தமான ஒரு முகூர்த்தத்துல வருது இந்த காலகட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் தேதி திங்கட்கிழமை, ஜனவரி மாசம் 18ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் உங்களுக்கு வருது அமைப்பு பிரகாரம். அடுத்து பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தம் வருது. ஜனவரி மாசம் 24ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. இதுதான் இந்த மாசத்தினுடைய சுப முகூர்த்தங்கள். இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் எடுத்தவன கெட்டதை தள்ளுங்க, நல்லதை உள்ள கொண்டாங்க. போகி பண்டிகை, தமிழனுடைய திருநாள் சொல்லுவாங்க. போகி பண்டிகை ஒவ்வொரு தமிழனுக்கும் இது உகந்தமான ஒரு பண்டிகை. போகி பண்டிகை சொல்றாங்க. அதாவது கரெக்டாக ஜனவரி மாசம் 14ஆம் தேதி போகி பண்டிகை வருது. எல்லாருமே தமிழ்ல பிறந்த அனைவருமே இந்த போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி தை பொங்கல். ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடக்கூடிய பொங்கல் பண்டிகை வருது இந்த காலகட்டத்துல. ஜனவரி மாசம் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக எல்லா நாட்டிலையும் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்க தைப்பொங்கலுக்கு விசேஷமாக கொண்டுவாங்க. ஒவ்வொரு தமிழனா பிறந்த அனைவருக்குமே தைப்பொங்கல்ங்கிறது சிறப்பான ஒரு பண்டிகை. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பொங்கல் இந்த பொதுவாக இந்த உழவர் பொங்கல் சொல்லுவாங்க, மாட்டு பொங்கல் சொல்லுவாங்க இந்த பொங்கலை. இது நம்முடைய உயிர் ஜன கால்நடை சம்பந்தப்பட்ட பொங்கல். எல்லாருமே பாருங்க வீட்டுல குடும்பத்துல எல்லாமே விசேஷமா நடக்கும் இந்த பொங்கல் பண்டிகை. கிராமத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள். அந்த மாட்டு பொங்கல் தான் உழவர் திருநாள்ங்கிறாங்க. ஒவ்வொரு உழவர் திருநாளுக்கும் ரொம்ப கிராண்டா இருக்கும். விவசாயி அனைவருக்குமே இந்த பண்டிகையை ரொம்ப கொண்டாடக்கூடிய பண்டிகை இந்த மஞ்சுரட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது 17ஆம் தேதி எல்லா இதுலையும் பாருங்க மஞ்சுரட்டு, ஜல்லிக்கட்டுனாவே பேர் போனது நம்முடைய தமிழ்நாடு தான். அந்த பண்டிகையும் பாருங்க இந்த ஜனவரி மாசத்துல வருது. இது எல்லாமே சிறப்பான ஒரு பண்டிகையா வருது. அடுத்து நம்முடைய தமிழ் கடவுளான முதல் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் பண்டிகை எல்லா கோவில் முருகனுடைய டெம்பிள்ல விசேஷமா நடக்கும். இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள். இது எல்லாமே தை பிறந்தா வழி பிறக்க போதுன்னு சொல்லுவாங்கல்ல. அனைத்தும் தமிழ்னுடைய மக்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்க போதுன்னு இந்த ஜனவரி மாசம் சிறப்பாக இருக்குது. அனைவருமே இந்த பண்டிகையை ரொம்ப கவனமாக கொண்டாடுங்க. இப்ப நம்ம ஜனவரி மாசத்துக்குள்ள பலனுக்குள்ள போவோம். இதுல 12 ராசிக்கும் நட்சத்திர பலன் கொடுக்குறேன். ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுப்போம். இப்ப வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீனராசி. பொதுவாக மீனராசியில பிறந்த உங்களுடைய குணங்கள் பாருங்க, இரட்டை குணங்கள் இருக்குங்கிறாங்க. 2 விதமான மைண்ட் செட் இவங்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்
மீனுங்கிறது பாருங்க ஒரு இடத்துல இருக்காது பாருங்க, அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குமா, அது மாதிரிதான் அவங்களுடைய சிந்தனைகள். ஏதாச்சும் மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மீனராசியில பிறந்தா பயங்கரமான திங்கிங் ஓடும். நல்ல ஒரு புத்திசாலி குணம் யாருன்னா இந்த மீனராசி என்பவர்கள் தான். நல்ல ஒரு மைண்டு பயங்கரமாக சிந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த மீனராசி என்பவர்கள் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ராசி நண்பர்கள் பாருங்க, ஏதாச்சும் மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆழ்ந்த சிந்தனை. இந்த சயின்டிஸ்ட், மருத்துவர், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, ஒரு ஆராய்ச்சியாளர்கள், இது எல்லாமே மீனராசி மீன லக்னமா இருப்பாங்க பாருங்க. ஒரு விஷயம் நடந்தா அது ஏன் நமக்கு இப்படி நடக்குன்னு சொல்லி பல ஆங்கிள் யோசிப்பார் இவருடைய கேரக்டர் மட்டும். மீன லக்னம் மீனராசிக்காரங்க. இரட்டை குணம், விட்டு கொடுத்து போறது, அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போற குணமும் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இதெல்லாமே பொறுமையா போயிடுவார். ஏன்னா குருங்கிறது என்ன, ஒரு பொறுமையா 4 பேர் மதிக்கிறாப்புல நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவர்கிட்ட அதிகமா இருக்கும். இந்த ராசியில பிறந்தா இவருடைய சிந்தனை இப்படிதான் இருக்கும். அப்படின்ற மீனராசி மீன லக்ன அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜனவரி மாத பலன் தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே மீனராசி என்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஆன்மீக பயணம் குறைஞ்சலால தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்முடைய சேனல்ல. உங்களுடைய ஆதரவு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப இந்த மீன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜனவரி மாத பலன் உங்களுக்கு இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை உள்ள கொண்டு போறேன். பொதுவான பலனை கொண்டு போறேன். இது ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாத சுயஜாத கம்பேர் பண்ணி பாருங்க. திசாபுதியை கம்பேர் பண்ணிக்கோங்க. திசாபுதி கரெக்டாக இருக்கணும். ஏன்னா தசாபுத்தி நல்லா இருந்தால் தானே இப்போ நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். பிறக்கும்போது நம்ம உடம்புல 9 ஒளிகள் தென்படுது. அது எந்த ஒளிகள் பலவீனமோ அந்த ஒளிகள் தான் அவருடைய கர்ம வினை. இப்போ நீங்க ஜாதகம் பார்க்க சொல்லுவாங்க, இத்தனை வயசுல நீங்க திருமணம் பண்ணுங்க, இந்த வயசுல தொழில் பண்ணுங்க, இந்த பிசினஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்கும். எதை வச்சு சொல்றாங்க? திசாபுத்தி வச்சு சொல்றாங்க. அப்போடைய பிறப்பு ஜாதகத்துல மெயினா திசாபுத்திங்கிறது மெயினான ஒரு விஷயம். அதனாலதான் உங்களை விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி இந்த பலனுங்க துல்லியமா வரும். இப்ப இந்த மாசத்துல வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறோம் பார்ப்போம். அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கலாம். இப்ப கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கான்னு பார்ப்போம். பொதுவா பாருங்க, உங்களுடைய ராசியிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இந்த மாசத்துல 2ஆம் பாவத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி சஞ்சாரம் செய்யறாரு. இதுதான் பிளஸ். அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கன்னிகா ராசியில. அடுத்து 9ஆம் பாவத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது விருச்சக ராசியில. 10ஆம் பாவத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. 12ஆம் பாவத்துல பார்த்தோன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதான் இந்த கிரகத்துடைய கோள்களுடைய அமைப்பு. இதுல 2 கிரக பயிற்சி. அதே சூரிய பகவான் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் கரெக்டா ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். அதாவது கரெக்டாக விருச்சக ராசில இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். இதான் இந்த கிரகத்துடைய அமைப்புடைய தொடர்புகள். என்னை பொறுத்தவரை பாருங்க, இனி இந்த எதிர்காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. எந்த ஒரு தடையுமே இல்லை உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆறதா சொல்றேன். அவர் வக்ர நிவர்த்தியாகி நல்ல ஒரு பலமா இருக்கிறார். ஏன்னா அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, சுக்கிர பகவான் நட்சத்திரம். அதாவது பரணி நட்சத்திரத்துல போறாரு. பரணிங்கிறது சுக்கிர பகவான் நட்சத்திரம். அந்த சுக்கிர பகவான் பாருங்க உங்களுக்கு எங்க இருக்காருன்னா 9ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப 10ஆம் பாவத்துக்கு ஒரு பேச்சு ஆயிடுவார் கரெக்டா 18ஆம் தேதி பேச்சு ஆயிடுவார். அப்ப எடுத்தவனே மீனராசி என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் ஏதோ ஒரு விஷயத்துல வரப்போகுது ஜனவரி மாசத்துல. கண்டிப்பா கிடைக்கணும். எதிர்பாராத ஒரு பதவி உயர்வோ ஒரு மாற்றமோ வரணும். எல்லாரும் சொல்லுவாங்க 7 சனி, இப்ப இந்த நேரத்துல விரைய சனி. எல்லாருமே இந்த மீனராசிக்கார பயப்படுறது எல்லாமே இந்த விரைய சனியை பத்தி தான். ஏன்னா இந்த சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் ஒரு பகைக்கோள்கள், நட்பு கிரகம் கிடையாது, ரெண்டுமே பகைக்கோள்கள். ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சனி யோகமா இருந்துட்டா யோகம், சனி பகவான் சரியா இல்லைன்னா அது அவயோகம் தான். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்காதோ அதை பொறுத்துதான் அந்த 7 சனியுடைய தாக்கங்கள் அங்க இருக்கும். நல்லா பாத்துக்கணும். எல்லாத்துக்குமே விரைய சனி விரைய செலவா வருதுன்னு சொல்லி எடுக்கக்கூடாது தயவு செய்து. உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்துதான் இங்க பலன் இருக்கும். உங்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பாவத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். பாவ ரீதியா தான் அவர் பலனை கொடுப்பார். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை கொடுக்க மாட்டாரு சனி பகவான். ஏன்னா இருக்கிறதுலே ஒரு நீதி நேர்மையான கிரகம் யாரு? சனி பகவான சொல்றாங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் உள்ள கிரகம் சனி பகவான்.
அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அவர் யாரு? லாபஸ்தான அதிபதியாக இருப்பாரு. உங்க ஆசையை பூர்த்தி பண்ணக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். நல்லா பாத்துங்க, மனசுல உள்ள ஆசைகளை வெளியில கொண்டாடக்கூடிய கிரகம். லாபம், வருமானம், இன்கம், பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம், இன்கம்னா யார் அதிபதி? சனி பகவான் நல்லா இருக்கணும். இந்த ராசியில பிறந்துட்டாவே, மீன ராசி மீன லக்னம் பிறந்துட்டாவே இவங்களுக்கு இது எல்லாமே இந்த தொடர்பு நல்லா இருக்கணும். சனி பகவான் நல்லா பலமா இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், இது எல்லாத்துக்குமே சனி பகவான் பாதிப்பை கொடுக்க மாட்டார். ஒரு சில பேருக்கு சனி பகவான் யோகத்துல இருப்பார். மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் இருந்துட்டாருன்னா இப்ப இந்த 7.5 சனியில பாருங்க, பயங்கரமான லாபத்தை இன்கம் பயங்கரமா ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. இதே சனி பகவான் சரியா இல்லைன்னா, இந்த சனி பகவான் என்னைக்கு மாறானோ அன்றையிலிருந்து பாருங்க நிறைய செலவுகளை பார்ப்பாங்க மீனராசிக்காரங்க. ஒரு நிம்மதி இருக்காது, வேற ஒன்றும் கிடையாது. 12ஆம் இடத்துல சனி இருக்காருன்னா நிம்மதியான ஒரு தூக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்காது. காலில் அடிபடும், வேற ஒன்றும் கிடையாது. கால் பகுதியில ஏதாச்சும் ஒரு தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி இவருடைய பேச்சு ஒரு சில பேருக்கு மன வருத்தத்தை கொடுத்துரும். இவருடைய பேச்சுத்தன்மை இது எல்லாமே பாருங்க ஒரு சில தடையில கொண்டாந்து கொடுக்குறாப்புல ஒரு சில பேர் கொண்டாந்து கொடுத்துருவாரு. எல்லாத்துக்கும் பாதிக்க மாட்டாரு. உங்களுடைய விதிஜாதத்தை பொறுத்து தான் அங்கே பலன்கள் இருக்கும். அப்ப இனிமே பாருங்க, உங்களுக்கு இந்த 7.5 சனியை கண்டு நீங்க பயப்படணும். 7.5 சனி வந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பாருங்க, அவிட்ட நட்சத்திரம். அதாவது செவ்வாயுடைய கால்களில் போறாரு. செவ்வாய் பகவான் பாருங்க உங்களுக்கு மேக்சிமம் 10ஆம் பாவத்துல போய் உட்காந்துருக்காரு செவ்வாய். அப்ப இவர் பெருசா பாதிப்பை இப்ப கொடுக்குறாப்ப இந்த அமைப்பு இந்த ஜனவரி மாசம் உங்களுக்கு வராது. என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலத்தை தான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. அப்ப நிறைய பேருக்கு இந்த வேலை உத்தியோகத்துல பிரச்சனை, வருமானத்துல பிரச்சனை, குடும்பத்துல ஒரு மன நிம்மதி இல்லாத தன்மை, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, இந்த கடையில் சம்பந்தமா பிரச்சனை, இது எல்லாமே நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஏன்னா புதன் வந்து வக்ரமா இருந்தாரு. நிறைய பேருக்கு மனைவியுடைய உடல்லையே தொந்தரவு வந்திருக்குங்க, கணவருடைய உடலே தொந்தரவு வந்திருக்கு பாருங்க. 7ஆம் இடத்துல கேது இங்க நிக்கிறதுனால. கூட்டு தொழில பிரச்சனை, பழக்க வழக்கத்துல பிரச்சனை, ஜாமீன் போட்டு நீங்க ஒரு சிலது சின்ன ஒரு மன வருத்தம் ஆகிறது, இது எல்லாமே ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும். ஆனா இனிமே நடக்காது. இனிமே நல்ல ஒரு அனுபவத்தை இனிமே அமைச்சு கொடுக்க போறாரு உங்களுக்கு. என்னை பொறுத்த வரையும் பாருங்க, இந்த ஜனவரி மாதம் ஆரம்ப மாதமே உங்களுக்கு அற்புதமா இருக்கும் தான் என்னுடைய வார்த்தை. ஏன்னா நிறைய இவர் வெற்றியை கொடுத்துருவார். ஏன்னா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் 10ஆம் இடத்துல பாருங்க உங்களுக்கு சூரியன் செவ்வாய் புதன். சூரியன் திக்பலமாகிறாரு பாருங்க. அதனால உங்களுக்கு ஜனவரி மாசமே பலம் பயங்கரமா இருக்கும். எடுத்தவன வேலை உத்தியோகம் கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் கிடைச்சிருங்க. அதே மாதிரி தொழிலாளியா உள்ள ஆள்லாம் முதலாளி ஆகக்கூடிய நேரம் இந்த நேரங்க. சனி பகவான் யாருக்கு யோகத்துல இருக்கிற ஜாதகத்துல இப்ப முதலாளி தொழில் சார்ந்த விஷயம் தைரியமா பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இப்ப உங்க ஜாதக சனி பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா அப்ப தொழில மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போறாரு. வேலை உத்தியோகத்துல நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாருன்னு காட்டுறாரு. உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா வரும் பாருங்க. இதெல்லாமே சிறப்பா இயங்குறோம். என்னை பொறுத்த வரையும் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குற யோகம், இது எல்லாமே சிறப்பா இருக்கும். இந்த நேரத்துல நீங்க பண்ணணும். ஜனவரி 15க்கு அப்புறம் நிறைய வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ நீங்க வாங்க போறீங்கன்னு காட்டுறாரு. அதே மாதிரி இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு அலையறிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனை சரியாகி உங்க பக்கம் சாதகமா வந்துருப்பாரு. இட பிரச்சனை சரியாயிரும், உங்களுக்கு பூமி பிரச்சனை சரியாகிடும். வீடு, இடம், பூமி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு அமைச்சு அழகா அற்புதமா அமைச்சு கொடுத்துருவாரு. இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு. என்னை பொறுத்தவரையும் இதுல உள்ள பிரச்சனைகள் சரியாகி நிம்மதியா ஒரு வாழக்கூடிய அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி படிப்பு, கல்விகள் சார்ந்த விஷயம் தடைப்பட்டுட்டே இருக்குன்னு வச்சுக்கல. படிப்பு கல்வி இனிமே தடை வராது. கல்விகள் வந்து இனிமே தடை இல்லாம தாமதம் இல்லாம நல்ல ஒரு அனுகூலம் அமைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் உங்களுக்குன்னா ராசர் ராகு 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருன்னா வாக்குஸ்தானத்தை பயங்கரமா கொடுத்துருவாரு உங்களுக்கு. ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம். அதனால சொல்றேன், இங்க படிப்பு கல்வியை தாமதம் இல்லாம தடை இல்லாம நல்ல அனுகூலமா உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போறாரு. அதாவது மீனராசி என்பவர்களுக்கு அதே மாதிரி வருமான இன்கம், பொருளாதார வளர்ச்சி, ஏதாச்சும் நகையோ பணமோ இந்த ஆரம்ப காலத்துல நீங்க வாங்கணும், ஏதாச்சும் பண்ணணுங்கிற அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. சேமிப்பு, ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும். என்னை பொறுத்தவரை இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா உங்களுக்கு சேமிப்பு வந்தாகணும். அப்ப சிறப்பா உங்களுக்கு அமைச்சு கொடுத்துறாரு. அப்ப நிறைய நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குற அமைப்பு தான் இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பாருங்க, பெருங்கொண்ட லாபம், வருமானம், வட்டி தொழில் பண்றவங்க, நகை கடை பிசினஸ் பண்றவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க எதிர்பாராத ஒரு முயற்சி கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைச்சு கொடுக்குறாரு நிறைய பேருக்கு. திருமணத்தில் உள்ள கலக பிரச்சனை, திருமண தம்பதியத்தில் உள்ள மன வருத்தங்கள், திருமணம் முடிவாய் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க, திருமணம் இனிமேல் முடிஞ்சிடும். ஏன் முடிஞ்சிடும்? திருமணத்துக்குள்ள அதிபதி வக்ரமா இருந்தாரு, இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு புதன். அதனால ஒரு சூரியனோட சேர்ந்து பாருங்க சேர்ந்து இருக்கிறாரு. அது இல்லாம 9ஆம் பாக்கியாதியோட சேர்ந்திருக்காரு. 2ஆம் வீட்டு அதிபதி இப்ப பாக்கியாதியோட சேர்ந்திருக்காங்க. திருமணத்தை சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவாரு. அப்ப திருமணத்தில் உள்ள பிரச்சனைகள் சரியாகி நிம்மதியாக வாழக்கூடிய நிலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. திருமண சம்பந்தமாக உள்ள பிரச்சனை சரியாகும்.
இரண்டாவது திருமணம் இல்லை காதல் திருமணம் எல்லாமே அனுகூலமா அமைச்சிடும். நிறைய குழந்தை பாக்கியம் பாருங்க நிறைய பேர் கிடைச்சிடும். இப்ப குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் நிறைய அனுகூலமா வருது, நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயுள் பிரச்சனை இனிமே இருக்காது. மூத்த சகோதர உறவு நல்லா சூப்பரா இருக்கும். இனிமே சகோதர உள்ள மன வருத்தங்கள் நீங்கி நல்லா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைச்சு கொடுத்துருவார். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்ணணுமா, சனி பகவான் மட்டும் ஜாதகம் நல்லா இருந்ததுனா ஷேர் மார்க்கெட்டிங் சூப்பரா இருக்கும். அரசியல் தொடர்பு நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அரசாங்க அரசியல் மூலமா இருக்க நிறைய அனுகூலம் இனிமே உண்டு. உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பா கிடைச்சிடும். அரசியல்வாதி மூலமாக அரசு மூலமாக நிறைய அனுகூலம் கண்டிப்பா வரணும். அரசாங்க வேலை மாணவ மாணவிலாம் தைரியமா எழுதுங்க. கண்டிப்பா அரசாங்க வேலை உங்களுக்கு உண்டு. நிறைய பேருக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. பெண்கள் சாதிக்கலாம். பெண்களுக்குலாம் பாருங்க, இனிமே விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், பெண்களுக்குலாம் பாருங்க நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. உத்தியோகத்துல உயர் பதவிக்காண்டி வெயிட் பண்றாங்க பாருங்க, ப்ரொமோஷன் காண்டி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னும் ப்ரொமோஷனே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குற ப்ரொமோஷன் கிடைக்கணும். ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும். வெளிநாடு வெளியூர் போகாதெல்லாம் போகணும். இந்த இடத்துல பாருங்க, வெளிநாடு வெளியூர் மூலமாக நிறைய ஒரு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு மீனராசி என்பவர்களுக்கு. அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்மகிட்ட ஜாதகம் நிறைய கேட்கறதுக்கு இந்த லாட்ரி யோகம் பற்றி பேசுங்க. நிறைய பேருக்கு டெஃபினட்டா 100% லாட்ரி யோகம் கிடைச்சிடும். அதுக்காண்டி இதுலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதகம் பார்த்து முயற்சி பண்ணுங்க. லாட்ரி யோகம் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போயிடும். அதோட முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சுக்கு போற குணம், விட்டு கொடுத்து போற குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இதுலயுமே ஒரு அமைதியான கேரக்டராக இவங்க இருப்பாங்க. அமைதியான கேரக்டர் உள்ள நபராக இவங்க இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே பாருங்க, இந்த குணங்கள் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி, தொழிலை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் தொழில், லாபம், வருமானம், கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்கள், பழக்க வழக்கம், கூட்டு தொழில் உள்ள பிரச்சனை, நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்தாங்க. இனிமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அதிபதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால இனிமே அந்த பிரச்சனைகளே இருக்காது. குடும்பத்துல வருமான இன்கம் சூப்பரா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள லாபத்தை பார்ப்பாங்க. திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம இனிமே போவாங்க. அதே மாதிரி பாருங்க, உத்தியோகத்துல உயர் பதவி கிடைச்சிடும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. அதாவது இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இனிமே உடல் தொந்தரவு இல்லை, மருத்துவ செலவு இல்லை, குறைஞ்ச நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இவங்க எதுலையுமே ஒரு லாபத்தை எதிர்நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். ஒரு இதெல்லாச்சும் நம்ம போனா நம்ம பெருசா சம்பாதிக்கணும், வருமானம் தீட்டணும், 4 பேர் மதிக்கிறாப்புல இருக்கணும், ஒரு அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கணுங்கிற எண்ணங்கள் இவர்கிட்ட நிறைய இருக்கும். இவங்க நிறைய ஒரு பிடிவாத உள்ள நபர்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டாவே பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும். யாருக்குமே அடிபடிச்சு போக மாட்டாங்க. ஒரு பிடிவாத குணம் உள்ள தாட்டில் உள்ளவங்க இந்த நபர்கள். வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள், மருத்துவத்துறையை ரொம்ப பயணிக்கக்கூடிய நபர்கள், இரும்பு சம்மந்தப்பட்ட துறை, நெருப்பு சம்மந்தப்பட்ட துறையில நிறைய பயணிக்கக்கூடிய நபர்கள் இவங்களதான் அதிகமா இருப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க, இனிமே எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு. வெளிநாடு வெளியூர் பிசினஸ் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ் சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு. அதே மாதிரி தொழில நல்ல ஒரு அலுவலகத்தை கொடுத்துருவாரு. உடல் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்களா, நிறைய பேர் இருக்காது. இனிமேல் உடம்பு சார்ந்த பிரச்சனை சரியாயிரும். எந்த ஒரு முயற்சியதும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை சரியாகும். திருமண தம்பதிகள் சந்தோஷமா சுகபோகமா வாழ போறீங்க. இனிமே வரக்கூடிய எல்லா முயற்சியும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு இந்த வரக்கூடிய எதிர்காலத்துல. அதே மாதிரி தொழிலும் நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையா சூப்பரா இருக்கும். இனிமே எந்த ஒரு முயற்சியாலும் உங்களுக்கு எல்லாமே வெற்றியை சிறப்பா அமைச்சு கொடுத்துருவார் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு புத்திசாலி குணம் அதிகமா இருக்கும். இதுலையுமே ஒரு புத்திசாலியாக யோசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க. இதுலையுமே விட்டு கொடுத்து போறது, புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நிறைய பேர் இந்த கமிஷன் வேலை, மருத்துவர், அதாவது மருத்துவ துறையில பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றவங்க, இந்த காலி இடம் வாங்கி விற்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க பாருங்க. இவங்களுக்கு எல்லாமே பாருங்க, இனிமே வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா இருக்கு. எடுத்தோன்னே தொழில் டாப்பா கொண்டு போவார். தொழில் நல்லா இருக்கும். உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை கிடைக்காதவங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சிறப்பா இருக்கும். வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்குற யோகம் அமைச்சு கொடுக்குறாரு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகளை சிறப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. கூட்டு தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும். கமிஷன் தொழில் எல்லாமே சிறப்பா இயங்குறது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உடல் உபாதனமே இருக்காது. மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு மகத்தான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி இனிமே எதிர்காலம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கு. அதாவது இந்த
ரேவதி பிறந்தவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்க பக்கம் சாதகமா வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.